ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த சட்னியை சட்டுன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரை தண்ணி சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது போல் நீட்டு வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சமாக கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி வந்துடுச்சுல. இந்த நேரம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஃபேன் காற்றடியிலே ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்தா போதும். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். இதை ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காம. இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே வதக்கி ஆற வச்சோம்ல அந்த வெங்காயம்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சதை எடுத்து சேர்த்துட்டு இந்த கடாய் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு தண்ணியாக இந்த சட்னியை அரைச்சி எடுத்துப்போம். இந்த சட்னியோட ஸ்பெஷலே தண்ணியாக அரைச்சி எடுக்கிறது தான். இப்போ இது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுப்போம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் சட்னி, அந்த சட்னி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சட்னியை அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு திக்னஸ் இருக்குல்ல, அதனால் இந்த மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டா நமக்கு டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு இது போல் சிம்பிளாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.